சாஸ்தா டென்டல் கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஷண்ட் என்ட்ரு ஆகிறதுலேருந்து அவங்க வெளியில் போகிற வரைக்கும் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அவங்களுக்கு ரெக்கார்ட் மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு என்ன மாதிரி, அவங்க என்ன பிரச்சனைக்காண்டி வந்தாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு ஏன் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், எல்லாமே ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பி ரெண்டுமே ரிட்டனில் இருக்கும். ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறது மூலமாக என்ன அப்படின்னா, பேஷண்ட்டு ஜஸ்ட்டு ஒரு தடவை அவங்க ஃபோனில் சொன்னாலே அவங்களுக்கு என்ன பண்ணோம் ஏது அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும். ரெண்டாவது, இந்த பண்ணுற எல்லா டயக்னோசிஸ் மெத்தடுமே என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு ஓரலாகவே இருக்காது, எல்லாமே விசிபிளாக இருக்கும். அவங்களுடைய பற்களில் என்ன தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறத பேஷண்ட்டுக்கே எக்ஸாக்டாக விசிபிளாக காமிச்சு தேவைப்பட்டால் அதற்கான எக்ஸ்ரே எடுக்கிறதோ ஸ்கேன் பண்ணுறதோ பண்ணி அதன் மூலமாக அவங்களுக்கு பிரச்சனையை முதல்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன. இப்போ நம்ம கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே வெளியே போக வேண்டிய தேவை கிடையாது. ஃபுல் மவுத்துக்கு எக்ஸ்ரே எடுக்கனாலும் இங்கேயே எடுத்துக்கலாம். அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கூடிய மெத்தட்ஸ், விசுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்குது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், பல்லை காப்பாற்றுறதுக்கு என்ன மாதிரி பண்ணணும், பல்லை எடுக்கிறது மேக்ஸிமம் ஏஎஸ் சாஸ்தா டென்டல் கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் பல்லை எடுக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷனே கிடையாது. ஸோ பேஷண்ட்டுடைய மெடிக்கல் கண்டிஷன் எப்படியாக இருந்தாலும் இருக்க லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்கிறனால அவங்க பல்லை காப்பாற்றுறதுக்கு தான் மேக்ஸிமம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க பல்லை காப்பாற்றி அவங்க நல்லா சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணுற வரைக்கும் நாங்கள் ரெஸ்பான்சிபிள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே அவங்க பீரியாடிக்கலாக செக்கப்புக்கும் அட்வைஸ் பண்ணி ரெகுலராக செக் பண்ணி அவங்க லைஃப் டைமுக்கும் அவங்களோட எல்லா பல்லையும் எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறத முதற்கொண்டு ஃபர்தராக ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்குது இந்த ஏஎஸ் சாஸ்தா டென்டல் கேர்.